இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. It's their two lines in environment. அம்மா, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பவும் இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுப்பாங்களாமா? ஏன் அப்படி கேக்குற? இல்லம்மா, ஸ்கூல்லயும் ஃபுல்லா படிக்கிறோம், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் ஹோம்வொர்க் பண்றோம், எப்ப பார்த்தாலும் படிக்கிற மாதிரியே இருக்குமா? எங்களுக்கு விளையாடுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாமா, எனக்கு ஹோம்வொர்க்கே இல்லாத மாதிரி ஸ்கூலா பார்த்து சேருங்க. பாரதி, உன் பையன் எவ்வளவு தெளிவா பேசுறான் பாத்தியா? போங்க பாட்டி, டெய்லியும் ஹோம்வொர்க் பண்ற எனக்கு தான் தெரியும். நீங்க ஜாலியா வீட்ல இருக்கீங்க. பெரிய மனுஷா, இப்படிலாம் பேச உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எனக்கு யாரும் சொல்லித்தர வேணாம், எனக்கே தெரியும். சரி, சீக்கிரமா படி. என்ன ஆனாலும் சரி, பாரதி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டியே ஆகணும். And the two. ஐ, கரண்ட் போயிடுச்சே. என்ன இது? கரண்ட் போச்சுன்னு எதுக்குடா இவ்ளோ ஹாப்பி ஆயிட்ட? ஐயோ அம்மா, உனக்கு இது கூட புரியலையா? ஹோம்வொர்க் எழுத வேணாம்ல, அதுக்கு தான் தம்பி இவ்ளோ சந்தோஷப்படுறான். அப்படியா? அதான் என் கையில செல்போன் லைட் இருக்கே, இத வச்சு ஹோம்வொர்க் முடிக்காம விட போறதே இல்ல. எழுது. கரண்ட் கட் ஆனாலும் விட மாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான்டா இருக்கு, அது முடிஞ்சதுன்னா ஹோம்வொர்க் கம்ப்ளீட் ஆயிடும். நீ கரண்ட் வந்த உடனே படுத்து தூங்கிடுவ. சார பத்தி எனக்கு தெரியாதா? எழுது. பாட்டி வந்தாச்சு. இதான் உன் வீடா? ஜம்முன்னு இருக்கு. சரி சரி, ஏதோ ஒரு பொருளை திருடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன ஏதுன்னு விவரமா சொல்லு. ஐயோ பாட்டி, ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏதோ ஒரு பொருளை தூக்கணும்னு சொன்னியே, அது என்ன பொருள்னு என்கிட்ட சொல்லு. பாட்டி, இந்த வீட்ல பாரதின்னு ஒருத்தி இருக்கா, அவ கழுத்துல இருக்கிற தாலியை தான் நீங்க திருடணும்.